பெரிய ஹோட்டல்களெல்லாம் புதினா சட்னி வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் மாறாமல் அப்படியே இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும். இந்த புதினா சட்னிக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இது இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஃப்ளேவருக்காக ஒரு கை நிறைய உளுந்து போட்டுக்கோங்க. இந்த உளுந்து போடும்போது ஹெல்த்துக்கும் நல்லது, சேம் டைம் அது வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டில் உள்ள புதினா இலைகளை தான் நான் போட்டிருக்கேன். வீட்டில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வளர்ந்துருந்தது. இதை வந்து நம்ம புதினா சட்னி செய்யும்போது அந்த ஃப்ளேவரும் அந்த கலரும் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. புளி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தக்காளியும் நான் போடலை. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்திங்கன்னா இந்தளவு வதங்கினா போதும். ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது. இந்தளவு வதக்கிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸர் ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு இது தாளிப்பு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். பாருங்கள், நம்ம வீட்டு புதினா இலைகளை வச்சு தான் இன்றைக்கி செய்திருக்கேன்.